Sembaruti, powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by Eldia Pure Coconut Oil மற்றும் Ratna Fan House in New Year Super Grand Sale. அது மட்டும் இல்ல ப்ரோ, நமக்கு பயந்து பார்வதிக்கு வாழ்க்கை கொடுக்கறவன் என்னையும் பார்வதி பத்தி தப்பா சந்தேகப்பட்டுட்டா இல்ல தப்பா பேசிட்டா பார்வதி வாழ்க்கை போயிரும் ப்ரோ. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் ப்ரோ. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் பார்வதியை கல்யாணம் பண்ணணும்னு சொல்றேன். டே அருண், நீ இதெல்லாம் யோசிக்கும் போது நான் யோசிக்காம இருப்பேனா? கல்யாணம்ன்றது ஒரு பொண்ணோட கழுத்துல தாலி கட்டுறதோட முடியறதில்ல. அதுதான் வாழ்க்கையோட ஆரம்பம். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டேன்னா உன்னை நீ மாத்திப்ப. இந்த போதும் ப்ரோ. இனஃப் ப்ரோ. நீ என் மேல காட்டின பாசத்துல மனசு நிறைஞ்சிருச்சு ப்ரோ. நீ அன்பா ஊட்டினதுல வயிறு நிரம்பிருச்சு ப்ரோ. ப்ரோ, ஐ லவ் யூ ப்ரோ. லவ் யூ so much. Love you, bro. Love you so much, bro. ஐஸ்வர்யாவை சுத்தமா பிடிக்கல. இந்த சமையல்காரி எங்க போய் தொலைஞ்சா? காலங்கத்தால வேலைக்கு வராம சோம்பேறி. இவள ஒரு நாள் வெளுக்கிற வெள்ளல எல்லாம் தெளிய போகுது. நான் வேற ஜூஸ் குடிக்கணும். ஏய், நில்லு. நான் வந்துட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போற. ஆமா, எங்க காலங்கத்தால வேலைக்கு வராம ஜிலு ஜிலுன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க ஊர் சுத்த கிளம்பிட்ட? கோவிலுக்கு போறேம்மா. கோவிலுக்கா? இப்ப இந்த வீட்ல உனக்கு என்ன குறை வந்துருச்சுன்னு கோயிலுக்கு போற? கோயிலுக்குலாம் அப்புறமா போய்க்கலாம். இந்த 5 ஃப்ரூட்ஸ் ஒண்ணா போட்டு ஒரு ஜூஸ் பண்ணுவியே, அதை போட்டு எடுத்துட்டு வா. சரிம்மா. ஏய், இந்த புடவை உனக்கு எப்படி கிடைச்சது? இந்த புடவை உனக்கு ஏது? சொல்லுடி. அது வந்தம்மா, என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு புதுசா எடுத்ததுமா. எடுத்ததுன்னா எப்படி? கடைக்காரனுக்கு தெரியாம அசந்து இருந்தப்ப அடிச்சிட்டு வந்ததா? இது ரொம்ப காஸ்ட்லி புடவையாச்சு. இத வாங்க உனக்கு ஏது பணம்? வீட்ல இருந்து அடிச்சிட்டியா? உன் வீட்ல இருந்து இல்ல, அங்க என்ன இருக்க போகுது? எங்க வீட்ல இருந்து அடிச்சிட்டியா? ஐயோ அம்மா. என்னடி அம்மா? என்ன அம்மா? த கிரேட் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி அவங்க ஆசைப்பட்டு அவங்களுக்கே கிடைக்காத இந்த புடவை அவங்க வீட்டு சமையல்காரி நீ கட்டியிருக்கேனா? இதுல என்னமோ நடந்திருக்கு. எனக்கு இப்ப அந்த உண்மை தெரிஞ்சாகணும். மரியாதையா சொல்லிடு. வாடி, உள்ள வா. அம்மா, நான் கோவிலுக்கு சாமி தரிசனம் பண்ண போறேன். நீ சாமியை தானே தரிசனம் பண்ணணும். அம்மன் தரிசனத்தை நான் உனக்கு காட்டுறேன்.
ஏய், எதுக்கு இப்படி சத்தம் போடுற? நான் இங்கதானே உட்கார்ந்திருக்கேன், பாக்கல? பார்த்தேன்க்கா. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி ஆசைப்பட்ட புடவைய யாரு வாங்குனாங்க, இப்ப யாரு கட்டிருக்காங்கன்னு நான் நல்லாவே பார்த்தேன். நீங்களும் கொஞ்சம் பாருங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு நீங்க ஆசைப்பட்ட புடவைய அந்த கடைக்காரன் யாரோ வாங்கிட்டு போனாங்கன்னு சொன்னால, அந்த யாரோ வேற யாரும் இல்ல, தோ இவதான். சரி, அதுக்கு என்ன இப்போ? அக்கா, என்னக்கா இவ்வளவு சாதாரணமா கேக்குறீங்க? இது ஒண்ணும் 100 ரூபாய் 200 ரூபாய் புடவை இல்ல, காஸ்ட்லி புடவை. இது விலை 45,000 ரூபாய். நம்ம தானே பார்த்தோம். அந்த புடவை இவ எப்படி வாங்க முடியும்? இவளுக்கு ஏது அவ்வளவு பணம்? சொல்லுடி. நான் தான் சொன்னேன்லம்மா, என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எடுத்ததுன்னு. வனஜா, பார்வதி பொண்ணு பார்க்க வராங்களேன்னு புடவை எடுத்திருக்கா. அதை என்னமோ பெரிய திருட்டுத்தனம் பண்ண மாதிரி எதுக்கு பில்டப் கொடுக்கற? மாமா, நான் ஒன்னும் பில்டப் கொடுக்கல. 400 ரூபாய் கொடுத்து ஒரு பாவாடை தாவணி வாங்குறதுக்கே 4000 தடவை யோசிக்கிறவ இப்படி 45,000 ரூபாய் கொடுத்து இப்படி ஒரு பட்டு புடவையை வாங்கினான்னு யோசிக்க வேணாமா? இவ என்னமோ கோல்மால் பண்ணி தான் இந்த புடவைய வாங்கியிருக்கா. அதனாலதான் இவ லட்சணத்தை தெரிஞ்சுக்கிட்டு பொண்ணு பார்க்க வந்தவன் கூட சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டான். வனஜா, என்ன பேச்சு இதெல்லாம்? ஏற்கனவே அவ அந்த சம்பவத்தால மனசு நொந்து போயிருக்கா. நீ மறுபடியும் ஏன் அதை குத்தி காட்டி பேசுற? நான் ஒன்னும் குத்தி காமிக்கலக்கா. இவ ஏதோ தப்பு பண்ணிருக்கான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இது பாரு, பார்வதி இந்த புடவையை கட்டி இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு கெட்டது நடந்தா அதை பத்தி யோசிக்கலாம், நல்லது நடந்தா சந்தோஷப்படணுமே தவிர எப்படின்னுலாம் யோசிக்க கூடாது. அதுக்கு இல்லக்கா, இவ்ளோ காஸ்ட்லி புடவைய இவளால எப்படி வாங்க முடியும் சொல்லுங்க? இவ்ளோ பணம் கொடுத்து வாங்குறவளா இவ? ஏதோ தப்பு பண்ணி தான் வாங்கியிருக்கா. சரி, அவ என்னமா பண்ணிட்டு போட்டோம். இப்படி செஞ்சவ நாளைக்கு நம்ம வீட்ல இருந்து ஒரு 1 hour பெர்மிஷன் வேணும்னு கேட்டாரு. நான் தான் வேற கடையில் எதுக்கு போய் எடுக்கணும், இதே கடையில் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். இங்கே காஸ்ட்லியாக இருக்கும், வேண்டாம் தான் சொன்னார். நான் தான் நம்ம ஸ்டாஃப்ஸில் யாருக்காவது மேரேஜ்னா ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம்ல, அதை இப்போ பொண்ணு பார்க்க வர ஃபங்க்ஷனுக்கு அட்வான்ஸாக வச்சுக்கோங்கன்னு எடுத்து கொடுத்தேன். பார்வதி, நீ சொல்ல வேண்டியதானே? இல்ல பெரியய்யா, அது வந்து சரி, இன்னைக்கு என்ன இந்த புடவையை கட்டிட்டு இருக்க? எதனா விசேஷமா? சின்னையா மனசு மாறணும், ஐஸ்வர்யா அம்மா நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறதுக்காக கோவிலுக்கு கிளம்பின பெரியய்யா. நீ கோவிலுக்கு தானே போற, போயிட்டு வாமா. ம், சரிங்கய்யா. ஓகேம்மா, எனக்கு டைம் ஆகுது, ஆஃபீஸ் கிளம்புறேன். வரேம்மா. பாய் பாய். அக்கா, என்னக்கா இதெல்லாம்? 45,000 ரூபாய் புடவைய ஒரு சமையல்காரிக்கு நான் எடுத்து கொடுத்தேன்னு இந்த ஆதி சாதாரணமா சொல்லிட்டு போறா. அதை கேட்டுக்கிட்டு நீங்க 2 பேரும் அமைதியா இருக்கீங்க. வீட்டு வேலைக்காரி தானேன்னு நினைக்காம, விலைய பத்தி கூட யோசிக்காம
அவ சுப காரியத்துக்கு புடவை எடுத்து கொடுத்தான் பாத்தியா? அது என் ஆதியோட பெருந்தன்மை. ஆதிக்கடவுர் பரம்பரைக்கே உள்ளது. வேலைக்காரி காஸ்ட்லி புடவை கட்டி இருக்கிறது உன் கண்ணை உறுத்துச்சு பாத்தியா? அது உன்னோட அல்பத்தனம். பெருந்தன்மைங்கிறது பொறப்புலயும் வளர்ப்புலயும் வர்றது. அது உனக்கு வராது. புத்திய அப்படி இப்படின்னு அலைய விடாம குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் சரியா இருக்கான்னு போய் பாரு. சரிக்கா. விஜயா, இதை எடுத்துட்டு வா. ஓகே வாங்க. புடவை விஷயத்துல இந்த சமையல்காரி மாட்டுவா. இவ அவளை புடவைய துவைக்கிற மாதிரி அடிச்சு துவைப்பான்னு பார்த்தா வழக்கம் போல என்ன துவைச்சு காய போட்டு போறா. இருக்கட்டும், குலதெய்வம் கோயிலுக்கு போற இடத்துல அவளை பாத்துக்கிறேன். ஐயா, பூசாரி ஐயா, என்னம்மா? சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சரிம்மா. அம்மா வர்ற நேரமாச்சு. அம்மா குடும்பத்தோட குலதெய்வத்தை கும்பிட வராங்க. பூஜை சிறப்பா இருக்கணும். அவங்க மனசு நிறைவா இருக்கணும். எந்த குறையும் வந்துடக்கூடாது. யாருமா இந்த பொண்ணு? அம்மா மேல இவ்வளவு அக்கறையோட இருக்கா? டிரைவர் சுந்தரண்ண பொண்ணு, புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா. ஓ, சுந்தரம் பொண்ணா? அதான் சுந்தரம் மாதிரியே அம்மா மேல விசுவாசமா இருக்கு. நீ முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நடக்கிறது எல்லாமே அவங்க சேர்த்து வச்சிருக்கிற பாவ புண்ணியத்தை பொறுத்தது. இங்க நடக்க போற எதையும் நான் பார்க்கல, நீயே பார்த்துக்க. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. ம். உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பல வருஷம் ஆச்சு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இத்தனை வருஷமா இந்த பக்கமே வராது நீங்க இப்ப ஏன் வந்தீங்க? தப்புதான் சாமி. குலதெய்வ வழிபாட்டை மறந்ததுனாலதான் எங்க குடும்பத்துல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. அதனால என் மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, நிம்மதி, தூக்கம் எல்லாமே போயிடுச்சு. உயிர் போகலல்ல? அத கொடுத்துட்டு போலான்னு வந்தியா? சாமி, எடுக்கிறதும் கொடுக்கறதும் உன் கையிலயோ இல்ல என் கையிலயோ இல்ல, எல்லாம் அவன் கையில. இத்தனை நாளா உன் காலடிப்பட்ட மண்ணு கூட ஒன்னாகி இருக்கும். ஆனா இனி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து எடுத்து வைக்கணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆனா அந்த நம்பிக்கை உன் மேலையும் அந்த ஆண்டவன் மேலையும் தான் இருக்கணும். அதை தவிர உன் நிழல கூட நீ நம்பாது. கயிறு கூட பாம்பா மாறலாம். இனி உன் பார்வை உன்னை சுத்தியும் இருக்கணும். அப்பதான் நீ இருப்ப. சாமி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். வாழ்க்கைக்கே அர்த்தம் புரியாதவங்களுக்கு
வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னா மட்டும் புரியவா போகுது? அக்கா, என்னக்கா இந்த சாமியார் இப்படி சொல்லிட்டு போறாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேசாம எல்லாரும் வீட்டுக்கே போயிடலாம்க்கா. ம் அறிவு இருக்கா உனக்கு? இத்தனை நாளா குலதெய்வத்தை கும்பிடாம விட்டதுனாலதான் இப்ப இந்த தண்டனை. இப்ப கோவில் வரைக்கும் வந்துட்டு பூஜை பண்ணாம திரும்பி போனா அது தெய்வ குத்தமாயிடும். வா. கடவுளே, நீ இன்னைக்கு அந்த அம்மாவை சோதிக்க போறேன்னு தெரியுது. அந்த அம்மாவை நீ மன்னிச்சு விட்டுரு ஆண்டவா. வாங்கம்மா, வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வா. நல்லா இருக்கும். பூஜை ஆரம்பிங்க சார். சரிங்கம்மா. ஓம் துர்க்கையே போற்றி, ஓம் அன்னையே போற்றி, ஓம் அக்னீஸ்வரியே போற்றி, ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி, ஓம் அவதூறு ஒழிப்பவளே போற்றி, ஓம் அசுரர்க்கு யமனே போற்றி, ஓம் அன்பர் செழியவளே போற்றி. இத்தனை நாளா நான் உன் கோவிலுக்கு வரலையே தவிர ஒரு நாளும் ஒன்னு மறந்தது கிடையாது. வராததுக்கு தண்டனையாதான் 25 வருஷத்துக்கு அப்புறம் என் குடும்பத்துல நடக்க இருந்த மங்கள காரியத்தை நடக்க விடாம பண்ணிட்டியா? நின்னு போன நிச்சயதார்த்தம் மறுபடியும் கிராண்டா நடக்கணும். அதுக்கு என் பையன் மனசு மாறணும். ஐஸ்வர்யாவும் சம்மதிக்கணும். அதுக்கு நீதான் மனசு வைக்கணும். என்னை விட்டு போன நிம்மதி சந்தோஷத்தை எனக்கு திரும்ப கொடுத்துடு தாயே. காட், உன்னை எப்படி கூப்பிடணும் எப்படி கும்பிடணும் கூட எனக்கு தெரியாது. ஐ எம் சாரி. என்னை தப்பா நினைச்சுக்காத. அப்பாவி பார்வதிக்கு நான் பெரிய அநியாயம் பண்ணிட்டேன். அதை சரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா வீட்டில் யாருமே என்னை புரிஞ்சுக்காம என்னை ஹர்ட் பண்றாங்க. நீயாவது என் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணு. பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற என் தம்பி அருண் மனசு மாறணும். பார்வதி அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். அம்மா மனசுல வேடம் பிடிக்கணும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நீங்க தான் காப்பாற்றணும். அருணை தவிர மத்த எல்லாரும் அருணுக்கும் ஐஸ்வர்யாக்கும் கல்யாணம் நடக்கணும்னு தான் வேண்டிப்பாங்க. ஆனா அருண் ஐஸ்வர்யா கல்யாணம் நடக்கக்கூடாது. அதே மாதிரி அருண் பார்வதியை கட்டிக்கிறேன்னு சொல்றதும் நடக்கவே கூடாது. மொத்தத்துல இந்த அகிலாண்டேஸ்வரி நிம்மதியா இருக்கவே கூடாது. அம்மா, கோயில ஒரு 3 தடவை சுத்திட்டு வாங்க. சரிங்க சாமி, வாங்க. வாங்க. அப்பா எங்க இருக்காரு? அப்பா, நீங்க ஏன் இங்கேயே இருந்துட்டீங்க? வந்து சாமி கும்பிட்டு இருக்கலாம்ல. வண்டி எல்லாம் ஒரே தூசியா இருக்குமா, அதான் தொடச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம். சரி சரி, இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. குடுமா. இல்லம்மா, கையெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு, நீயே வச்சு விடுமா. சரிப்பா. சரிப்பா, நான் போய் தீர்த்தம் எடுத்துட்டு வரேன். என் தங்கம் போயிட்டு